உண்மையாலுமே நான் ரொம்ப கொஞ்ச நேரம் ஆச்சரியமா பார்த்த விஷயம் இளம் பேச்சாளர். ஏன்னா அவங்க படிக்க வேண்டிய வயசுல இது திராவிட முன்னேற்ற கழகத்தால மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ற தம்பி இங்க கொண்டு வந்து பேச வச்சது இதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நிஜமா அவங்க அம்மாவோ அப்பாவோ யாராவது இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. படிச்சுட்டு இருக்க வயசுல இவ்வளவு அழகா திராவிட கழகத்தை பத்தி புரிஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கடுக்காக எவ்வளவு அழகா சொல்லிட்டு வந்தாங்க. நிஜமா நான் கொஞ்ச நேரம் என் பையனா இருந்தா கூட இந்த அளவுக்கு பேச தெரியுமான்னு தெரியல. பட் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா பெருமையான விஷயம் ஹேண்ட்ஸம் தம்பி ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது நீங்க பார்த்தது ஒரு பேச்சாளர் தான். இது மாதிரி ஒவ்வொரு அணிகளிலிருந்தும் பேச்சாளர்களை செலக்ட் பண்ணி இது திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணற்ற இளம் பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இது தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மிக பெருமையான விஷயமும் கூட. நிறைய நம்மளோட தலைவரோட திட்டங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க. மீண்டும் பேச காத்து கொண்டிருக்கும் அண்ணன் அந்தியூர் சுப்பு அவர்களும் விரிவாக சொல்ல போகிறார்கள். நானும் அதையே சொல்லி உங்கள் நேரத்தையும் வீணாக்க நான் விரும்பல. இருந்தாலும் தலைவரை பத்தி பேசாம கண்டிப்பா அவரோட திட்டங்கள் அத்தனை இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்கள், ஒண்ணு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க. இப்ப எல்லாத்துக்கும் எளிமையா நான் சில விஷயத்த சொல்றேன். ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, ஆட்சியா அமைஞ்சு நடந்துட்டு இருக்கிற ஒரே ஆட்சி இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. இத்தனை ஆட்சியில நீங்க இருந்திருப்பீங்க, இத்தனை ஆட்சியில எத்தனையோ விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி விடாம ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்க ஒரு தலைவர் யாருன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. இது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லைங்க, எண்ணற்ற பகுதிகளில் பகுதி கூட்டத்துல திராவிடத்தில் உள்ள திராவிட கட்சியில் உள்ள அத்தனை நலத்திட்டங்களையும் பட்டியல் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு நலத்திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு வீட்டுல இன்னொரு நலத்திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க மெயினா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இலவச பஸ், உங்களுக்கு மகளிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நீங்க தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஏன்னா ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசனை பண்றது கூட டைம் இல்லாம இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஊரு நல்லா இருந்தா அது நாடு நல்லா இருக்கும். நாட்டுக்கு ஒரு அரசு நல்லவரா இருந்தாங்க அப்படின்னா, நல்ல திறமையான ஒரு ஆட்சியாளர் அமைஞ்சாருன்னா அதுதான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது பெருமைக்காக சொல்ல, நாங்க கட்சியில இருக்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா இப்படிப்பட்ட முதலமைச்சர் பல நாடுகளில் பல இடங்களில் நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்து அவர்களுடைய திட்டங்களை பார்த்து அதை பார்த்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு விஷயமா அவர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எடுத்த உடனே இந்த கட்சியில உட்கார்ந்துடல. அவர் இதே கட்சியில 14 வயசுல இருந்தாலும் நமது கழக மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக நமது மாண்புமிகு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் பட்டத்தை கொடுத்து விடவில்லை. அதை நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம். எத்தனை வருஷ போராட்டம், எத்தனை வருஷ ஆர்ப்பாட்டம். நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் அத்தனை பேரும், ஏன்னா இப்ப எலெக்ஷன் டைம் வந்துச்சு, நிறைய பேர் வருவாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தான் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன், நான் தான் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. தயவு செய்து, ஏன்னா பெண்கள் இதுல உற்சாகம்னு எனக்கு தெரியும், நல்ல புத்திசாலிகள் திறமைசாலிகள்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு வீட்டுல பெண்கள் எடுக்கிற முடிவு தான் சக்சஸா நிறைய இடத்துல அமைஞ்சிருக்கு. ஏன்னா விஷயத்தையும் யோசனை பண்ணி, ஏன்னா சம்பாதிக்கிறது ஆண்கள் தான் இல்லைன்னு நான் சொல்லல, முதுகெலும்பும் ஆண்கள் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வீட்டுல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன விஷயத்தை எப்படி அமைக்கணுங்கிற ஒரே ஒரு கட்டுப்பாட்டோட அத்தனையுமே செயல்படுத்தி கொண்டு இருப்பது பெண்கள் மட்டுமே. ஏன்னா ஆண்களை தொந்தரவு பண்ணாம, ஆண்களுக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம, சாமி நீ சம்பாதிச்சுட்டு வந்தா போதும், அத்தனையும் உனக்கு பக்கபலமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி செயல்படுவது பெண்கள் பெண்கள் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்காரு. நம்ம நன்றி உள்ளவங்க. ஒரு இடத்துல கை நீட்டுறதுக்கு
சொல்றாரு, அதை கூட நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு எந்த இடத்துலயும் சொல்ல, உங்கள் உரிமை தொகை. அப்படிப்பட்ட உரிமை தொகைகளை பெற்றுக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நாம் என்றும் நன்றி உணர்வோடு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை சதிகாரர்கள், எத்தனை பொய் பிரச்சாரங்கள், எத்தனை கட்சி, எத்தனை கூட்டணிகள் வந்து அமர்ந்தாலும் நீங்கள் தெளிவாக இருங்க. நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க அத்தனை ஆண்களும் தெளிவா இருப்பாங்க. நம்ம அவங்களை கன்வெர்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆண் அடுத்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம சொன்னா நம்ம ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வீட்டுல உள்ள பசங்களும் சரி, துணைவரும் சரி, எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் அத்தனை ஆயுதங்களையும் பெண்களிடம் கொடுத்திருக்கிறார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பெண்களுக்கு எவ்வளவு சப்போர்ட், 50% இட ஒதுக்கீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஈக்குவலா அத்தனை உரிமையும் கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல தைரியமா இந்த நேரத்துக்கு பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்ல போனா நமது திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் எத்தனை பெண்கள் தைரியமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா கட்சிக்கு வராதவங்க எல்லாம் இப்பெல்லாம் வாலண்டியா வர்றாங்க. நிறைய பொண்ணுங்களை நான் பாக்குறேன், சின்ன சின்ன பொண்ணுங்க, திராவிடத்துல எவ்வளவு சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து தைரியமா பேச்சாளர்கள் மட்டுமல்ல, ஐடிவிக்கு எத்தனையோ கழகத்துல எத்தனையோ என்ன சொல்றது டீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட உழைப்பு மிகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. இது கழகத்திற்கு மிகவும் பக்க பலமாகவும் இருக்கிறது. தயவு செய்து உங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நமக்கு இத்தனையும் வாரி தந்து கொண்டு இருக்கிற நம்ம தலைவருக்கு, இன்னும் தரப்போகின்ற நம்ம தலைவருக்கு வருகிற 2026 அவர்களை அரியணையில் அமர்த்தி நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சராக பார்ப்போம் என்று உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, என் மேலும் நம்பிக்கை வைத்து, இங்கு உள்ளவர்கள் அத்தனை பேர் மேலும் நம்பிக்கை வைத்து இம்முறையை முடித்துக் கொள்கிறேன்.